Dear student, unit 2 complex number la x is 2.8 la for sum if 2 cos alpha equal to x plus 1 by x and 2 cos beta equal to y plus 1 by y, show that x by y plus y by x equal to 2 cos alpha minus beta, and the second one is at xy minus 1 by xy equal to 2y sin alpha plus beta. Next, the third one is x power m by y power n minus y power n divided by x power m equal to 2y sin m alpha minus m beta. Fourth one is x power m y power n plus 1 divided by x power m y power n equal to 2 cos m alpha plus n beta. இப்போ given the question என்ன கொடுத்துருக்காங்க, 2 alphaன்ற ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அந்த 2 cos betaன்றது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்து வச்சு இதெல்லாம் வந்து சப்டிவிஷன் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா, இது ரெண்டுத்தையும் வச்சு எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் ஜெனரல் ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, given என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 cos alpha equal to x plus 1 by x கொடுத்துருக்காங்க. இப்போ 2 cos alpha equal to கிராஸ் மல்டிப்ளை பண்ண வரும் x square plus 1 divided by x வரும். ஸோ x square plus 1 equal to இந்த x வந்து மல்டிபிள் பண்ணுறோம், அப்போ வந்து 2x cos alpha வருமா. இப்போ ஈக்குவேஷன் ஃபார்மேட் பண்ணுங்க. இந்த 2x இந்த எடுத்துகிட்டு வந்தால் வரும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வந்தால் x square minus 2x cos alpha plus 1 equal to 0. இது வந்து ஒரு குவாட்ரிக் ஈக்குவேஷன் வந்துச்சுன்னா, இப்போ இந்த குவாட்ரிக் ஈக்குவேஷன் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா யூஸ் பண்ண போகிறோம், ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ குவாட்ரிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா என்னன்னா மைனஸ் b plus or minus root of b square minus 4ac divided by 2a. ஓகேங்களா, இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1, பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 cos alpha, சியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1. ஓகேங்களா, இப்போ இதை வச்சு நம்ம சம் போடலாமா. மைனஸ் பின்றது 2 cos alpha, ஸோ 2 cos alpha plus or minus root of minus 2 cos alphaக்கு ஸ்கொயர் minus 4a ஏவோட வேல்யூ அண்டு சியோட வேல்யூ 4ac divided by 2 into a. இப்போ மல்டிபிள் பண்ணால் வரும் 2 cos alpha plus or minus ஸ்கொயர் பண்ணும்போது 4 cos squared alpha minus 4 1s are 4 வரும் divided by 2. ஸோ 2 cos alpha plus or minus காமனாக இருக்குது 2 இருக்குது, ஸோ 2 எடுத்துகிட்டு வரும். cos squared alpha minus 1 is minus sin squared alpha. ஓகேங்களா, ஆல்ரெடி we know that formula cos sin squared alpha. cos squared alpha வேல்யூ வந்து 1, நமக்கு வந்து cos squared alpha minus 1 இருக்குது. ஸோ cos squared alpha minus 1 அப்படி இருந்துச்சுன்னா வரும் sin squared alpha வரும், minus sin squared alpha whole divided by இது வந்து ஃபார்முலா divided by 2. இப்போ என்ன வரும்னா 2 cos alpha plus or minus i இருக்கிறதுனால இமேஜினரி வேல்யூ 2 ரூட் எடுக்கிறதுனால sin alpha மட்டும்தான் வரும் divided by 2. இப்போ 2 வந்து காமனாக இருக்கா, ஸோ 2 காமனாக எடுத்துகிட்டு வரும் 2 into cos alpha plus or minus i into sin alpha divided by 2. 2 கேன்சல் ஆகிடுமா, 2 கேன்சல் ஆகிடுச்சு. என்ன ஒரு வேல்யூ இஸ் x equal to cos alpha plus or minus i into sin alpha வரும். ஸோ ஆல்சோ நம்ம இதே மாதிரி எப்படி போடலாம்னா, இதேமாதிரி 2 cos betaவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, y plus 1 by y கொடுத்துருக்காங்க. ஸோ 2 cos beta equal to அதே மாதிரி சேம் y square plus 1 divided by y வரும். ஸோ வந்து y மல்டிபிள் பண்ணால் 2y cos beta equal to y square plus 1 ஆகிடும். ஸோ ஈக்குவேஷன் குவாட்ரிக் ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு தானே வரும், y square minus 2y cos beta plus 1 equal to 0. இந்த குவாட்ரிக் ஈக்குவேஷன் வந்துச்சா, இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா குவாட்ரிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ண போகிறோம். அதே ஃபார்மேட்டில் பண்ணனா வரும். ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1, பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2y cos beta, சியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1. சப்ஸ்டிட் பண்ணனா வரும் y equal to 2 cos beta plus or minus root of minus 2 cos betaக்கு ஸ்கொயர் minus 4 into 1 into 1 whole divided by 2 into 1. ஸோ 2 cos beta plus or minus உள்ள மல்டிபிள் பண்ணனா வரும் 4 cos squared beta minus 4 divided by 2. ஸோ 2 cos beta plus or minus என்ன வரும்னா ரூட் எடுத்தால் 2 வரும். இப்போ 2i into sin beta divided by 2 ஆகிடும். ஓகேங்களா, sin beta divided by 2. இப்போ 2 காமனாக எடுத்தால் வரும் cos beta plus or minus i into sin beta divided by 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா, அப்போ y-ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா cos beta plus or minus i sin beta. இப்போ வந்து ஜென்ரல் ஃபார்மேட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ சப்டிவிஷன் ப்ரூஃப் பண்ணலாமா எப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா x by y plus y by x equal to 2 cos alpha minus beta அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு x by y என்ன வேல்யூ அப்படின்னா cos alpha plus i sin alpha. இது வந்து xோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். y-ஓட வேல்யூ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்னா cos beta plus i sin beta அப்படின்னு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணனா ஃபார்முலா ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், θ1 plus θ2 எனக்கு ஃபார்முலா தெரியும். ஓகே, அதை சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். cos alpha minus beta plus i sin alpha minus beta அப்படின்னா that is the first equation. ஓகேங்களா, அண்டு y by x அதே மாதிரி எப்படி எழுதலாம், y-ஓட வேல்யூ என்ன, y-ஓட வேல்யூ இஸ் cos beta plus i sin beta divided by cos alpha plus i sin alpha. இது எப்படி எழுதலாம், அதே மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணி cos alpha minus beta minus i sin alpha minus beta, that is the second equation. ஓகேங்களா, ஸோ நான் ஆட் பண்ணுறேன் ஆட் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் equation. அப்படி ஆட் பண்ணும்போது என்ன வரும் x by y plus y by x. xோட வேல்யூ x by y-ஓட வேல்யூ என்ன cos alpha minus beta plus i sin alpha minus beta plus y by x ஓட வேல்யூ cos alpha minus beta minus i sin alpha minus beta. ஓகேங்களா, இப்போ வந்து sin alpha minus beta is getting cancelled. ஸோ ஆன்சர் இஸ் 2 cos alpha minus beta. இது வந்து எனக்கு ஃபோர்த் ஒன்று ஃபஸ்ட் கொஷனுக்கான ஆன்சர். ஓகேங்களா, அதுக்கப்புறம் செகண்ட் கொஷின் போடலாம். செகண்ட் கொஷின் என்னன்னா எக்ஸ் ஒய் மல்டிபிள் கொடுத்துருக்காங்க minus 1 divided by xy equal to 2i sin alpha plus beta அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். ஓகேங்களா, ரொம்ப ஈஸி தான். எக்ஸ் ஒய். ஓகே, எக்ஸோட வேல்யூ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் cos alpha plus i sin alpha
ஒய்யோட வேல்யூ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோமா. இது வந்து ஃபார்முலா தான் ஏ ப்ளஸ் பி இங்கே வந்து இது ஃபார்முலா. இது ஏயோட வேல்யூ இது பியோட வேல்யூ. அப்போ வந்து எப்படி எழுதலாம் காஸ் ஏ ப்ளஸ் பி ஓகேங்களா ப்ளஸ் ஐ சைன் அதேமாதிரி ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இப்போ அதேமாதிரி 1/xy எழுதலாம். இதனுடைய ரெசிப்ரோக்கல் தான் வந்து டிவைடட். ஸோ இது எப்படி எழுதலாம்னா காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு எழுதலாம் ஓகேங்களா. இப்போ நமக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் xy மைனஸ் 1/xy தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ என்ன வரும் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் ஆகிடும் ஓகேங்களா. இங்கே வந்து ஆல்ரெடி கொஷின் மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இப்போ வந்து காசும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா என்ன வரும்னா ஆன்சர் இஸ் 2i sin ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இது வந்து 4th கொஷினில் செகண்ட் கொண்டுக்கான ஆன்சர் ஓகேங்களா.